ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு நியூசிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாட்டி அதாவது சிம்பிளாக மொபைல் அப்ளிகேஷன் வச்சு அவங்க தர அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் மூலயமா ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ கூட வர வீடியோ பாருங்கள். ஸோ அதே மாதிரியே இந்த மேட்ச்சில் யார் ஜெயித்தாங்கங்கிறத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ லைக் ஃபஸ்ட் ஓடிஐ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஓடிஐ இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ மழையினால் மேட்ச் பார்த்திங்கன்னா 34 ஓவர்ஸ்க்கு மாற்றப்பட்டுச்சு. ஸோ இதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா சாய் ஹோப். ஸோ அவர் அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார். அதுவும் சம்திங் 60 to 70 பால்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்னால் கிட்டத்தட்ட 34 ஓவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட 250 அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7.5 ரன்ஸ் அட் ஓவர். ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் தான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை அடுத்து பேட்டிங் ஆடிய நம்ம நியூசிலாந்து ஸ்டார்டிங்லேருந்தே அட்டாக்கிங் பண்ணாங்க. ஸோ ரவீந்திரா பார்த்திங்கன்னா கிடச்ச எல்லா பாலுமே அதை லூஸ் பால்ஸ் எல்லாமே பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ண. டெவான் கான்வே ஒன்று பக்கம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங்லேயே அவங்க விக்கெட் லூஸ் பண்ணாமல் மேட்ச்சை கொண்டு போனதுனால அவங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ்னால் விக்கெட்டும் எடுக்க முடியும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரன்னும் கட்டுப்படுத்த முடியல. ஸோ ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்தாலும் பட் நியூசிலாந்து பேட்டர்ஸ் என்ன தான் விக்கெட் போனாலும் மிடில் ஆர்டர்ஸ் நல்லா ப்ளே பண்ணாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரவீந்திரா நல்லா ஆடினார். அதே மாதிரியே கான்வே, லேத்தம், அப்புறம் மிச்சல் சாண்டனர் சொல்லவே வேணாம். T20 எப்படி ஆடினாரோ அதே மாதிரியே நியூசிலாண்டுக்கு கடைசியில் ஃபினிஷிங் பண்ணி தந்தார். 15 ஆஃப் 30 ரன்ஸ்க்கு 15 பால்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணி நியூசிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸ் சீல் பண்ணிட்டாங்க 2-0ன்னு. ஸோ இதுதான். ஸோ நியூசிலாந்து வான் தி மேட்ச். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.